நமது ஆன்மீக சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தேய்பிறை அஷ்டமி, அதுவும் வர மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி ஞாயிறு அன்னைக்கு வருது. தேய்பிறை அஷ்டமி சிறப்பானது தான். அந்த தேய்பிறை அஷ்டமியை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்தா மேலும் சிறப்பானது. ஏன்னா நம்ம தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் தான் வழிபடுறோம். தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் தான் வழிபடுறோம். அதே பைரவரை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வழிபட்டா ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதை பத்தி இதில் பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ஆன்மீக சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்க. இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் இல்ல இதுலயே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க பதிவுக்குள்ள போகலாம். தேய்பிறை அஷ்டமியில காலபைரவர் வழிபாடு அதிகரிச்சுட்டு வருது. இந்த மாசி மாதத்துல எந்த நாள்ல அஷ்டமி வருது, அந்த அஷ்டமி திதி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இனிமேட்டு இந்த பதிவுல பார்க்கலாம். வாங்க. சந்திரனின் வளப்பிறை மற்றும் தேய்பிறை, அதாவது அமாவாசையும் பௌர்ணமியும் ஆகிய 2 நாட்களும் முடிஞ்சு, அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய நாட்கள் முடிஞ்சு வர 8வது நாள் அஷ்டமினா என்ன? அஷ்டம்னா 8. அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு அடுத்து வர 8வது திதினால்தான் அஷ்டமி திதின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே. அதாவது அமாவாசை முடிஞ்சு 8வது நாள்ல வரக்கூடிய அஷ்டமிய வளப்பிறை அஷ்டமினும், பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய 8வது நாள் அஷ்டமிய தேய்பிறை அஷ்டமினும் நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே. இப்போ தேய்பிறை அஷ்டமியில காலபைரவர் வழிபாடு அதிகரிச்சுட்டு வருது. இந்த மாசி மாதம் எந்த நாள்ல அஷ்டமி வருதுன்னா, வர மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு. ஆங்கில காலண்டர் படி மார்ச் 3, தமிழ் கணக்குப்படி மாசி 20 அன்னைக்கு அஷ்டமி வருது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அது தேய்பிறை அஷ்டமி. அஷ்டமி திதிக்கான நேரம் என்ன, அந்த திதியில என்னென்ன செய்யணுங்கிறத இனிமேட்டு பார்க்கலாம். வாங்க. மாசி மாதம் தேய்பிறை அஷ்டமி திதி ஒரு நாள் முழுவதும் இருக்கிறது. காலையில 4:32 மணிக்கு 4 மணி 32 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்குது. அதே அடுத்த நாள் மார்ச் 4ஆம் தேதி அன்னைக்கு காலையில 4 மணி 9 நிமிடத்துக்கு முடியுது. அதனால அந்த ஞாயிற்றுக்கிழமை முழு நாளுமே நமக்கு அஷ்டமி திதி தான். சரி, இந்த அஷ்டமி திதியில என்ன செய்யணும் அப்படின்னா, பெரும்பாலும் இறை வழிபாட்டில் ஈடுபடுறது நற்காரியங்கள். இது அஷ்டமி திதி அன்னைக்கு பெரும்பாலும் இறை வழிபாட்டுல தான் ஈடுபடணும். நற்காரியங்கள் எதுவுமே அஷ்டமி நவமி அன்னைக்கு செய்யக்கூடாது அப்படிங்கறத நம்ம காலங்காலமா பார்த்துட்டு வருது. சமீப காலமா தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் வழிபாடு தான் செஞ்சுட்டு வராங்க. நாட்கள் போக போக எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளருதோ அந்த அளவுக்கு ஆன்மீகத்திலையும் அன்பர்கள் ஈடுபட்டுட்டு வராங்க. இப்போ காலபைரவர் வழிபாடு செஞ்சிட்டு இருக்காங்க அஷ்டமி அன்னைக்கு. சரிங்களா? காலபைரவர் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்குதான் அவதரித்தார். அதனாலதான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் வழிபாடு செஞ்சிட்டு இருக்கோம். தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் வழிபட முடியாதவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெள்ளி அல்லது சனிக்கிழமை மதியம் 1:30 மணிக்குள்ள, காலையில இருந்து நீங்க வேலையை முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்குள்ள மேல கூட போகலாம். ஆனா மதியம் 1:30 மணிக்குள்ள காலபைரவரை வணங்கி காலபைரவர் சன்னதியில விளக்கேற்றி வரணும். நம்ம கடவுளை வணங்குறது அந்த ஒளியின் மூலமா தான் நம்ம கடவுளை சென்றடைய முடியும். அதனால தவறாம எல்லா கோயில்கள்லயும் நீங்க போறீங்கன்னா உங்களால முடிஞ்ச ஒரு 2 விளக்காவது ஏற்றி வச்சுட்டு வாங்க. சரிங்களா? இப்போ நிறைய கோயில்கள்ல அங்க கற்பூரம் பொருத்த கூடாது, இங்க கற்பூரம் பொருத்த கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா விளக்கேற்ற கூடாதுன்னு எந்த இடத்துலயும் சொல்றது கிடையாது. அதனால காலபைரவரை நாம தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு வணங்கலாம், தாராளமா வணங்கலாம். அன்னைக்கு முடியாதவங்க வெள்ளி அல்லது சனிக்கிழமை மதியம் 1:30 மணிக்குள்ள காலபைரவரை வணங்கிடணும். வணங்குறதுன்னா காலபைரவர் சன்னதியில ஒரு விளக்கேற்றி வச்சு வணங்கிட்டு வாங்க. இந்த மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வர்றதுனால எல்லா வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய ராகு காலம் எப்பன்னு பாத்தீங்கன்னா மாலை 4:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும். அந்த ராகு காலத்துல, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலயும் நம்ம காலபைரவரை வழிபடலாம். அன்னைக்கு தேய்பிறை அஷ்டமியும் வருது. தேய்பிறை அஷ்டமி
ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய ராகு காலம் சாயங்கால நேரம், அதாவது மாலை நேரம் 4:30 இருந்து 6 மணி வரைக்கும் வருது. அந்த நேரத்துல நீங்க காலபைரவர் வணங்கினீங்கன்னா மிக மிக சிறப்பா இருக்கும். சரிங்க, இப்போ அஷ்டமி திதி மிகவும் சிறப்பானது. அதுலயும் தேய்பிறை அஷ்டமி மிக மிக சிறப்பானது. அந்த தேய்பிறை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை வருது. மிக 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 சிறப்பான ஒரு நாள். அன்றைய தினம் முடிந்தவரை அனைவரும் காலபைரவர் சன்னதிக்கு சென்று விளக்கேற்றி வணங்குங்கள். முடியாதவங்க வீட்டிலேயே நினைச்சு கூட விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகளை எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.